சாந்தி பருவத்தில் 162வது அத்தியாயம். படி சொன்னது 169வது அத்தியாயம். இப்ப இருக்கிறது 162வது அத்தியாயம். சத்தியம்னா என்ன, காமக்ரோதம்னா என்ன, சத்தியத்தினுடைய 13 அவதாரம் இது தர்மபுத்திரா, காமக்ரோதத்தினுடைய 13 அவதாரம் இது. இதை ரெண்டையும் புரிஞ்சுக்கோ. இந்த சித்தத்தினுடைய அவதாரத்தை புரிஞ்சுட்டு அதன்படி நடந்துகொள். காமக்ரோதத்தினுடைய அவதாரத்தை புரிஞ்சுட்டு அதன்படி நடந்துக்கோ. சத்தியம், சமம், தமம். சமம் தமம்னா வெளிப்புலன்களை அடக்குதல், உள்புலனாகிற மனத்தை அடக்குதல். சத்தியம், சமம், தமம். அனசூயா, யாரிடத்திலையும் பொறாமை இல்லாமல் இருத்தல். க்ஷமா, பொறுமையோடு இருத்தல். ஹ்ரீஹி, வெட்கம். சாஸ்திரம் விதிச்சிருக்கிற சில காரியங்களை பண்ணாம விட்டுட்டேன்னால் அதற்காக நான் வெட்கப்படணும். மற்ற எதுக்கும் வெட்கப்பட வேண்டாம். இப்போ சாஸ்திரம் இதை பண்ணுன்னு சொல்லித்தே அமாவாசை தர்ப்பணம் இன்னைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக ஒரு நாள் விட்டுட்டோமேனு வெட்கப்படணுமா? இன்னைக்கு சாத்தம் பண்றதுக்கு கொஞ்சம் நேரடிவடுத்தே அந்த சரியா 11:30க்கு பண்ணலையேன்னு வெட்கப்படணுமா? இந்த சந்தியாந்தனத்தை இத்தனை மணிக்கு பண்ணிருக்கணுமே, 1000 காயத்ரி பண்ணிருக்கணுமே, பண்ணலையே என்று வெட்கப்படணும். அப்ப ஹ்ரீஹி. அதுக்கப்புறம் சகிப்புத்தன்மை. எதுக்கெடுத்தாலும் இது முடியாது, இது முடியாது, இது முடியாது, வெயில் அடிச்சாலும் முடியாது, மழை அஞ்சாலும் முடியாது, குளிரா இருந்தாலும் முடியாது, எதுவா இருந்தாலும் முடியாது, என்ன எதையுமே சகிச்சுக்காம இருக்க முடியும். பக்கத்துல யாராவது ஒருத்தர் சத்தம் போட்டா சகிச்சுக்க முடியாது. ஒரு சின்ன ஒலி கேட்டுதுன்னா அவரவர்கள் தம் வீடுன்னு பார்த்துட்டு போ. ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுதுன்னா கூட நீதிமன்றத்துக்கு போய்ட்றா. அதெல்லாம் மேல நாட்டினுடைய கொள்கை. ஏன்னா நமக்குன்னு இருக்கிற இடம் அது தனி இடம், ஏகாந்த ஸ்தலம் அப்படின்னு அவாவா சொல்லிக்கிறா பாருங்க. இப்போ அது எதுவோ என் இடத்துக்குள்ள ஒத்தரும் புறத்தியா தொந்தரவு பண்ணவே கூடாது. இப்போ நாமெல்லாம் இந்த தெற்கேந்து யாத்திரைக்கு போகிறோமோ இல்லையோ, போனால் ஒரு சத்திரத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அயோத்தியில் போய் தங்குறோம், பிருந்தாவனத்தில் போய் தங்குறோம். நாங்கள்லாம் போகும்போது அழைச்சின்னு போகிறோமோ எல்லாரையும் அழைச்சின்னு போகிறதுக்காக இந்த இடத்துல எத்தனை பேர் தங்கலாம் நாங்கள் உடனே கணக்கு போடுவோம். இது இத்தனை அளவு இருக்குது, 12 அடிக்கு 10 அடி இருக்குது, 16 அடிக்கு 10 அடி இருக்குது, இங்கே வந்து 4 பேர் தங்கலாம், 5 பேர் தங்கலான்னுவோம். அவன் சிரிப்பான். அவன் பார்த்து சொல்லுவான், இந்த சத்திரத்தில் மொத்தம் 10 உள்ள இருக்கு, நீர் கணக்கு போட்டபடி 40-50 பேர் தங்குவா. ஆனால் வடக்குத்திக்காரா காசியிலேருந்து வர்றவா, பங்காளத்திலேருந்து வராளே 300 பேர் தங்குவான்னுவோம். என்ன சுவாமி இது, எங்களால் 50 பேருக்கு மேலாம் தங்கினா அதுவே நாங்கள் கூண்டு வருவா சத்தம் போட போறா. இப்போ எங்களை நீர் 300 பேர்னு சொல்லிடுறேன்னா நீங்கள் என்ன யாத்திரைக்கு வந்தீங்களா இல்லை ஏதானோ விடுமுறை நாளை கழிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கீங்களா? இப்போ எதுக்கு வந்தீள்? இங்கே இருக்கிறதுன்னா கொஞ்சம் இடிச்சு முடிச்சுன்னு தான் இருந்தாகணும். இருக்கிறதுக்குள்ளதான் வாழணும். அதை கத்துங்கோ. அந்த சகிப்புத்தன்மை வேணுங்கிறாளோ இல்லையோ. பிருந்தாவனத்திலே வண்டியில் போவோம், ரிக்ஷா வண்டியில் போகிறோமோ இல்லையோ, அது எப்போ கொடைச்சாஞ்சிருமோன்னு இருக்கும். இந்த 2 பேர் உட்காந்துருப்போம், உட்காந்துருக்கிறதுக்குள்ள அந்த சின்னதாக இருக்கும். அதில் வச்சு நம்ம தட்டினது ராதே 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 ராதேன்னு சத்தம் கொண்டே போவோம். யார் குறுக்க வந்து என்ன பண்ணாலும் சரி, பசுமாடு மட்டும் நடுவில் வந்தது தப்பி தவறி ஓட்ட மாட்டான், வைக்க மாட்டான். அந்த மாடு தானா போற வரைக்கும் ராதே 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 அப்படின்னு சொல்லி தான் இருப்போம். நமக்கு தோணும், படஹாட்டம் வண்டியில் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, கோட்டீஸ்வரர், அவரும் அந்த மாடு குறுக்கு போனா பேசாதான் இருப்பார். அதை அடிச்சு நகருன்னு சொல்லிடவே மாட்டான். ஏன் நகர்த்த மாட்டேன்? அந்த சகிப்புத்தன்மை கூட நம்மகிட்ட கிடையாதுன்னு. இது எந்த கண்ணன் தொட்ட மாட்டினுடைய பேரனோ பேத்தியோ நமக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு கண்ணன் ஒரு மாட்டை மேய்ச்சிருக்கலாம், இன்னைக்கு அது கொள்ளு பேத்தியா கூட இருக்கும். அதை போய் நான் எங்கேயான விரட்டி விட்டுட்டு இது கிருஷ்ணனுடைய சாபத்துக்கு நம்ம ஆகலாமா சொல்லுங்க? அதனால ஆங்காங்கு சகிப்புத்தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். அது சத்தியத்தினுடைய மற்றொரு அவதாரம். சத்தியத்தோடு இருக்காருன்னா வெறும் உண்மை பேசுறாருன்னு மட்டும் அர்த்தம் இல்லை. இப்போ புலனடக்கத்தோடு இருக்கார், சகிப்புத்தன்மையோடு இருக்கார், பொறுமையோடு இருக்கார், பொறாமையற்று இருக்கிறார், தியாக மனப்பான்மையோடு இருக்கிறார். தியாகம் வேணுமே, மேல சொல்றேன் தியாகம்னா என்னன்னுட்டு. தியாக மனப்பான்மையோடு இருக்கார், பகவத் தியானத்தோடு இருக்கார், பகவானை தியானிக்கிறார், சாஸ்திரத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாது இருக்கார், தைரியமா இருக்கார், அஹிம்சாவாதியா இருக்கார்.